தமிழக முதல்வர் விஜய் இன்று மீண்டும் ஜனநாயகன் திரைப்படம் பார்க்க உள்ளார். வினோத் இயக்கத்தில் முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து உலகம் முழுவதும் கடந்த 23ஆம் தேதி வெளியானது. தமிழகத்தில் இப்படம் வெளியான திரையரங்குகள் அனைத்திலும் முதல்வர் விஜயின் ரசிகர்கள் படத்தை பார்த்து கொண்டாடினர். மேலும் தமிழக அமைச்சர்கள் மற்றும் தவிக கட்சியினரும் திரையரங்குகளில் திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் ஜனநாயகன் படக்குழுவுடன் இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் திரைப்படத்தை முதல்வர் விஜய் பார்க்க உள்ளார். இவர் ஏற்கனவே அரசு அதிகாரிகளுடன் ஜனநாயகன் சிறப்பு காட்சியை பார்த்தது குறிப்பிடத்தக்கது. குதிரை பேர வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து முன்ஜாமீன் பிணை செலுத்தினார். ஆட்சி கவிழ்ப்பிற்காக ஊத்தங்கரை தவிக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக போலீசார் வழக்கு பதிந்து 14 பேரை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைந்து 25,000 ரூபாய்க்கான சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்தி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் அளித்திருந்தது. அதன்படி செந்தில் பாலாஜி நீதிபதி கார்த்திகேயன் முன்பு சரணடைந்து பிணை செலுத்தினார். அவரது சகோதரர் அசோக்குமார் வேறொரு வழக்கில் கரூரில் ஆஜராவதால் அவர் திங்கட்கிழமை சரணடைந்து பிணை செலுத்துவார் என கூறப்படுகிறது. ஆந்திராவில் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் படகுகளை விடுவிக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆந்திர கடற்கரை பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி கடந்த காசிமேடு மீனவர்களின் 7 விசைப்படகுகளை அம்மாநில அரசு கடந்த 17ஆம் தேதி பறிமுதல் செய்துள்ளதாகவும், இதுகுறித்து தவிக அரசு மற்றும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் தமிழக மீனவர்கள் முறையிட்டும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே தமிழக அரசு மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாகத்தான் பாடப்படும் என துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் ஜூலை 28ஆம் தேதி பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், விழாவில் ஆளுநர் மாளிகை வழங்கியுள்ள சுற்றறிக்கையின்படி தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என தெரிவித்தார். முதலில் வந்தே மாதரம் மற்றும் 2வதாக தேசிய கீதம் பாடப்படும் எனவும் அவர் கூறினார். வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து 3வது தான் முடியும் போது தமிழ் வந்தே மாதரம், தேசிய கீதம். இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன். ஃபைனல் இதுதான் எங்களுக்கு ராஜ்பவன்ல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம் இசைக்கப்படும், தமிழ் தாய் வாழ்த்துக்களும் பாடப்படும். கனிமவள கொள்ளை தடுப்பில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கனிமவளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மணல் தட்டுப்பாடோ அல்லது விலை உயர்வோ இல்லை என்று கூறினார். காரைக்குடியை தலைநகரமாக மாற்றுவது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும், அது குறித்து உரிய நேரத்தில் அரசு முடிவுகளை அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். கனிமவள கொள்ளையை தடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சி தான் எடுக்கிறது. கிராவல் மண் அள்ளியிருக்காங்க சார். பல்வேறு இடங்கள்ல விவசாயிகளுக்கு தண்ணி வரத்து வராமையே அந்த கிராவல் மண் நல்ல இடம் பள்ளமா இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. சம்பந்தத்துறையான அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுக்கு ஏதாவது வழிவகை செய்வீங்களா? இந்த தகவல் வரும்போதுதான் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமா அந்த இடத்தை ஆய்வு செஞ்சு
இப்போ முன்னாடிலாம் வந்து ஒரு கிராவல் அல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த சர்வே பண்றது, அதாவது ட்ரோன் சர்வே அதெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்போ எப்படி சொல்லியிருக்கோம்னா, அது அல்றதுக்கு முன்னாடி ட்ரோன் சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழுனதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமும் ட்ரோன் சர்வே பண்ணுங்கிறது நம்ம மாண்பு முதலமைச்சர் சொல்லி அப்போதான் வந்து சரியான அளவு அள்ளியிருக்காங்களா இல்லை அதிகமாக அள்ளியிருக்காங்கிறது. நீட் தேர்விற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அரசு என்ன முடிவு செய்கிறது என பார்ப்போம் எனவும், மாணவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, நீதி கிடைக்குமா என பார்ப்போம் எனவும் கூறினார். மேலும் ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது என மட்டுமே அவர்கள் கூறினார்கள் எனவும், அதில் என்ன விவாதிக்கப்படும் என்று யாருமே கூறவில்லை எனவும் தெரிவித்தார். நீட் தேர்விற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறினார். பள்ளிக்கரணையில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை ரத்து செய்தது குறித்து தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கரணையில் பிரிகேட் கட்டுமான நிறுவனம் 1250 வீடுகளுடன் அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட கடந்த ஆட்சியில் மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையமும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் ஒப்புதல் அளித்திருந்தன. ஆனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டுமானங்களுக்கு தமிழக அரசு தடை விதித்து பிரிகேட் நிறுவனத்துக்கு வழங்கிய சுற்றுச்சூழல் ஒப்புதலை ரத்து செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி முகமது சபீக், பிரிகேட் நிறுவனத்தின் கருத்தை கேட்காமல் சுற்றுச்சூழல் ஒப்புதலை ரத்து செய்தது குறித்து விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கரூர், திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அமராவதி அணையின் பிரதான கால்வாயை பழைய அமராவதி ஆயக்கட்டுக்கு திறக்க கோரிய வழக்கில் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் கடந்த 20ஆம் தேதி வெளியான அரசாணையின் அடிப்படையில் புதிய அமராவதி ஆயக்கட்டுக்கு பாசனத்திற்காக நீர் திறக்க முடிவு செய்திருப்பதால் கரூர் மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு கரூர் மற்றும் திருப்பூர் ஆட்சியர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்திற்குள் அனுமதி வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி சிறப்பு அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நேரில் ஆஜராகியிருந்த மனுதாரர் வைகோ, விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுடன் இணைந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் சீமை கருவேல மரங்களை அகற்றியதாகவும், கருவேல மரங்களில் இருந்து வெளியாகும் கரியமில வாயு காரணமாக தனது நுரையீரல், தொண்டை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான உத்தரவை அமல்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை செயலாளரை நோடல் அதிகாரியாக நியமித்த நீதிபதிகள் வரும் 31ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராகி தேவையான ஆலோசனை வழங்கவும், சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை அரசு ஒதுக்கவும் ஆணையிட்டனர். மாணவர்களின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்வதால் உங்களின் அரசு கவிழ்ந்துவிடுமா என அவர் மத்திய அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்து போராட்டங்களை முடிவுக்கு கொண்டுவர பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காவல் மரணங்கள் தொடர்வது கவலையளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட அதிர்வலைகள் அடங்குவதற்குள் தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்பவரின் காவல் மரணம் நிகழ்ந்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் போது நடைமுறைகளை கருத்தில் கொள்ளாமல் காவல்துறையினர் அதிகார அத்துமீறலில் தொடர்ந்து ஈடுபடுவது கவலை அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறை தனது துறையை வழிநடத்தும் நிர்வாக திறனை இழந்துவிட்டதோ என்ற ஆழ்ந்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். காவல் மரணங்களை முற்றிலுமாக தடுக்கும் வகையில் காவல்துறை நிர்வாகத்தை சீரமைக்க முதல்வர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ரீல் ஹீரோ ரியல் ஹீரோவாக மாற வேண்டும் என்றால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரை சந்தித்த பிரேமலதா எம்எல்ஏ பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போதைய ஆட்சியின் செயல்பாடு குறித்து வாக்களித்த மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்தார். தமிழக அரசின் நிலைப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதற்கான பதில் ஓட்டு போட்ட தமிழக மக்கள் தான் தரணும். அதுல நான் உறுதியா சொல்றேங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்க தொகுதிக்கு போறோம், ஆய்வு செய்யறோம், அதிகாரிகளை கூப்பிட்டு நாங்க பேசுறோம். எந்த டெண்டர் கூட விடல, எந்த ஒரு அடிப்படை வேலைகள் கூட இன்னி வரைக்கும் ஆரம்பிக்கல. இது ஆல்மோஸ்ட் 3 months ஆக போகுது. ஸோ கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை கொண்டது. இது ஒன்றும் சும்மா சினிமா கிடையாது. சீன் பண்றதுக்கோ ரீல்ஸ் போடுறதுக்கோ வெறுமனே போட்டோ ஷூட் பண்றது கிடையாது. பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இந்த அரசு கண்டிப்பாக கவனத்துல கொள்ளணும். அதனால நிச்சயமாக இது நல்ல அரசா இல்லையா என்ற கேள்விக்கு பதில் ஓட்டு போட்ட மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நாங்களும் பொறுத்து இருக்கிறோம், என்ன செய்யறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். டெல்லியில் போராடி வரும் மாணவர்கள் மீது தடியடி உள்ளிட்ட அத்துமீறல் நடவடிக்கைகள் கூடாது என சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை மேடவாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வு முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாமகவின் கருத்து என கூறினார். மாணவர்கள் மீது கைது நடவடிக்கைகள் வழக்கு பதிவு செய்வது போன்றவை கூடாது எனவும் அவர் கூறினார். யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் செய்தா எல்லாரையுமே வண்டியில ஏத்துவாங்க, ஒரு இடத்துல அடைச்சு வைப்பாங்க, திருப்பி சாயங்காலம் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா மாணவர்களுக்கு என்னன்னா அவங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாயிடும். கேஸ் போட்டாலோ அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சாலோ அவங்க மேல் படிப்புக்கோ அவங்க வெளிநாடுகளை போய் வேலை செய்யணும்ன்ற போதெல்லாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். மாணவர்களை மட்டும் அந்த அந்த கைது நடவடிக்கை அவங்களுக்கு மட்டும் அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வருங்காலத்தை கணக்கில் கொண்டு மாணவர்கள் மேல் கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்படக்கூடாது. தமிழக அரசின் நில நிர்வாக ஆணையராக மூத்த IAS அதிகாரி ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1992ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரியான இவர் கடந்த பிப்ரவரியில் தமிழக அரசு பணியில் இருந்து மத்திய அரசு பணிக்கு மாற்றப்பட்டார். மத்திய அரசின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் நவோதயா வித்யாலயா சமிதியின் ஆணையராக பணியாற்றி வந்தார். தற்போது அவர் மீண்டும் தமிழக அரசு பணிக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் நில நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானியை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் சரிந்து ஒரு முட்டையின் விலை ₹6.50 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் ₹6.80 விற்கப்பட்டு வந்த நிலையில் 9 நாட்களுக்கு பிறகு சற்று குறைந்துள்ளது. சில்லறை விற்பனை கடைகளில் ஒரு முட்டை ₹8 வரை விற்கப்படுகிறது. சத்துணவு முட்டை விநியோகம், முட்டை நுகர்வு அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் முட்டை விலை கடுமையாக உயர்ந்து வந்தது. தற்போது சற்று குறைந்துள்ளதால் கடைகளில் ₹7.50 வரை குறைய வாய்ப்புள்ளது. விருதுநகரில் ஜனநாயகன் திரைப்பட காட்சியில் விஜய பிரபாகரன் தோல்வி குறித்து வீடியோ ஒளிபரப்பியதால் திரையரங்கை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர்.
விருதுநகர் அமிர்தராஜ் திரையரங்கில் ஜனநாயகன் சிறப்பு காட்சியின் போது விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான செல்வம் தரப்பில் உருவாக்கப்பட்ட வீடியோ ஒன்று திரையிடப்பட்டுள்ளது. அதில் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் தோல்வி என்ற செய்தி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது செல்வம் வாக்கு சேகரித்தது மற்றும் வெற்றிக்கு பிறகு அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகள் குறித்த காட்சிகள் ஒளிபரப்பாகியுள்ளன. இதுகுறித்த தகவல் அறிந்து அங்கு வந்த தேமுதிகவினர் திரையரங்கை முற்றுகையிட்டனர். அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளியை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் தனியார் நிறுவனத்தில் செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்து வரும் பெண் ஒருவருக்கு அவரது வீட்டின் அருகில் வசிக்கும் அல்தாப் என்பவர் 23ஆம் தேதி அந்த பெண் வீட்டில் தனியாக இருந்தபோது உள்ளே சென்று பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் துரைப்பாக்கம் போலீசார் அல்தாஃபை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த அன்மோல் ஜெயின் என்பவரிடம் குறைந்த விலைக்கு தங்கம் வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் சாந்தகுமார், ஸ்ரீராம், ராம்குமார், உதயகிரண், சக்திவேல், விஸ்வக் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் கைதான சாந்தகுமார் மற்றும் அவரது மகன் சக்திவேலின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 500 ரூபாய் டம்மி கருப்பு நோட்டுகள், அச்சடிக்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் போலி நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கைதானவர்களுக்கு கள்ள நோட்டு கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 747 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு கேரளாவைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் பெங்களூரு மற்றும் கோழிக்கோடு வழியாக சென்னைக்கு கடத்தப்பட்டு பின்னர் பல்வேறு மாநிலங்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கும்பலுக்கு வெளிநாட்டினருடன் தொடர்பு இருப்பதாகவும் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பு குறித்தும் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வார விடுமுறையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 24ஆம் தேதி 395 பேருந்துகளும் 25ஆம் தேதி 330 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்பேட்டிலிருந்து 24ஆம் தேதி 120 பேருந்துகளும் 25ஆம் தேதி 120 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் மொத்தம் 50 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக 26ஆம் தேதி 420 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசில் சின்னத்தில் வாக்களித்தவர்கள் அதன் பயனை தற்போது அனுபவித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த இளைஞர் அருணாச்சலத்தின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இச்சம்பவத்தில் தொடர்புடைய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அருணாச்சலத்தை கொலை செய்த காவலர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கொலை செய்யப்பட்ட நாகர்கோவில் கிளை சிறை அறையை சிபிசிஐடி போலீசார் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். ஈத்தங்காட்டைச் சேர்ந்தவர் சபரிவர்மன் புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர்கள் நாகர்கோவில் சிறைக்கு சென்று விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இவ்வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள 3 சிறை காவலர்கள் மற்றும் 8 கைதிகளையும் காவலில் எடுத்து விசாரணை நடத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.
நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக மாணவர்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து புதுச்சேரி கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி கரப்பான்பூச்சி கட்சியினர் தலைமையில் மாணவர்கள், இளைஞர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நாடு முழுவதும் மாணவர்கள் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் மாணவர்கள் கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் கடற்கரை சாலை மற்றும் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே ஒன்று கூடி மாணவர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனால் கடற்கரை சாலை முழுவதும் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து ஜூலை 25 முதல் நவம்பர் 21 வரை 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வலது மற்றும் இடதுபுற கால்வாய்களில் சுழற்சி முறையில் தண்ணீர் விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாட்கள் தண்ணீர் திறந்து 5 நாட்கள் நிறுத்தும் முறையில் மொத்தம் 8 தவணைகளாக நீர் வழங்கப்படும் என்றும் மொத்தமாக 609.84 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நீர்வரத்து மற்றும் இருப்பை பொறுத்து தண்ணீர் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓசூர் மற்றும் சூளகிரி வட்டங்களில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தமிழக அரசு கூறியுள்ளது. முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படம் குறித்து இந்திய கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ள பதிவில், ஜனநாயகன் என்ன ஒரு பிரியா விடை படம், ஒவ்வொரு வினாடியும் பிடித்திருந்தது. ரசிகர்களுக்காக இவ்வளவு தருணங்களை கொண்ட இந்த படத்திற்காக இயக்குனர் வினோத் மற்றும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். அனைத்திற்கும் நன்றி அண்ணா. காதலுக்கு மரியாதை படத்தில் இருந்து நான் உங்களுடைய ரசிகன். சிறுவயது முதலே எனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்துள்ளீர்கள். உங்களை மிஸ் பண்ணுவேன் என குறிப்பிட்டுள்ளார்.